இதோ உங்கள் வந்து கொண்டிருக்கிறேன். சம்போ தேவா தேவா உன் பொற்பான வழிந்திருக்க நல்வரம் அருள்வா என்ன பூச்சாண்டியா இல்ல திருட்டு போயலா? என் முறிய வந்து முதல் 10 நாள் போச்சு, இப்போ இருக்காங்க எந்திரிக்கிறீங்க. என்ன என்ன காரணம்? ஆமாம், என்ன கலியுகம், ஏன்னா எப்போ பிரச்சனை வருது மக்களுக்கு அப்போத்தான் என்ன தீர்வாங்க. இருந்தாலும் சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய. ஆமாம் கேரளாவில். ஆமாம், ஏன்னா நீங்கள் சரியாக இல்லாதனாலதான் என்னாச்சு, கேரளாவில் இயற்கைக்கு மாறான சம்பவம் நடந்துச்சு. ஏன் என்ன காரணம்? எந்த ஊர்லேயும் முருகனை யார் நேரடியாக பார்க்க முடியாது, சிலையாச்சும் பார்க்க முடியும். இன்றைக்கி உங்கள் ஊரில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஊர் கொடுத்து இருந்தாலும் சம்பவ மகாதேவா முத்தலுக்கும் முதலாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நெற்றிகளை பிறந்து சரவல் பெற தவழ்ந்து 6 கார்த்திகை பெண்கா பால் விட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியா ஒன்று சார் அழைக்கப்பட்டு பிரமனை குட்டி சிரட்டு 8 ஆக்கு தொழில் செய்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலில் விருந்து தாய் கொடுத்த சக்தி வேணால் சுரவ சகக்கலை வென்று நடுக்கடலே மாமரம் என்ற சுரவ வேல் தாக்க உடல் ஈதுரா பிறந்தது. ஒரு சேவலாகும், ஒரு பகுதி மயிலாக மாறியது. சேவலை கொடியாகவும் மயிலை வானமாக ஏற்றுக்கொண்டேன். பின்னர் இந்த நாள் பசுப்பட்டி தேவி யானையை திருப்பணம் கொண்டு மனமுடித்து இளையவனா வள்ளியை மனமுடித்து தனி வணங்கியுள்ளோம். இருந்தாலும் எனது அன்னை உமாதேவியை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். கருமாறு கந்திரந்து பாரம்மாம், உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா. கருமாறு கந்திரந்து பாரம்மாம், கருணை உள்ள யாருக்குத்தான் வருமம்மா. கருமாறு கந்திரந்து பாரம்மா, உலகமெல்லாம் திகழ்பவரே, உன் அருளாடி வருவோர்க்கு அபயம் தந்து காப்பவரே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவரே, உன் அருளாடி வருவோர்க்கு அபயம் தந்து காப்பவரே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவரே, உன் அருளாடி வருவோர்க்கு அபயம் தந்து
கலைகளை வளர்ப்பதும் பாவங்க தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் பாவங்க தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் சக்தி உள்ள திருவிளையாடலம்மா திருவிளையாடலம்மா கருமா கண்டிரந்து பாரம்மா கருணை உள்ள யாருக்கு தம்மருமம்மா அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா யானவரும் பின்னே ஓசோர் முன்னே என்பார்கள். இதோ வேணாம் நிற்கின்றது யார் என்று பார்க்கலாம். முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே புத்தான தமிழ் வந்து மணக்கின்றது மனம் என்று காணவில்லையே மனம் என்று காணவில்லையே பெருகாடு கிளியோடும் தோணவில்லையே முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது புதிப்போர்க்கு வல்வினையும் போகுமென்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகிடையா புதிப்போர்க்கு வல்வினைதான் போகுமென்று சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகிடையா நாளென்ன தோழல்ல செய்யும் கண்ட அலங்காரம் பாட மனம் புருகுடையா செய்யுகின்றே கண்ட அலங்காரம் பாட மனம் புருகுடையா இருக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகான மனம் இங்கு காணவில்லையே கண்ணீர் பெருகாத ஏனெங்கும் தோணவில்லையே முருகாவுள் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. கண்டா கடம்பா கார்த்திகையா தமிழ் என போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியேனின் பணிவான வணக்கம் முருகா. பிரமானந்தர் அவர்கள், தில்லா சஞ்சாரி அவர்கள், கலையப்பிரிய அவர்கள் வந்தவர்கள் வரவேற்பது தமிழ் பண்பாடு என்று சொன்னால் தமிழின் பண்பு பாசம் எங்கு சென்றால் ஒழித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் உங்களை வரவேற்கின்றேன். என் சார்பாகவும் என் நாட்டு மக்கள் சார்பாக நன்றி முருகா. அந்த மூலங்கள் யாவும் பலவரும் மாமுனியே திருநீல கண்ணைக்கான பிறந்தோடி வந்த நவமணியே கருநீல நிறம் கொண்ட திருமாலில் மகள் மகளே வருவீரே வருவீரே நல்லருள் தருவீரே இனிதான சொல்றான் இசை மேதையே தான துறைஞான இசை மேதையே இனிதான சொல்றான் இசை மேதையே எனதன்பின் உயர்வான தவயோகியே எனதன்பின் உயர்வான தவயோகி இனிதான சொல்றான் இசை மேதையே மனிதர் மனத்தை மனிதாவி பாரதி நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை அது போல வரவேற்கும் மகரிஷியே அது போல வரவேற்கும் மகரிஷியே இனிதான சுரங்கான சின்னேகையே
இனிதான சுரஞான இசை மேலையே. நாரத மகாமுனிவரே, எங்கு சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள், கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, 3 லோகமும் சென்று மும்மூர்த்தியுமே கண்டு கந்த பெருமானை காணலாம், கந்த பெருமானிடத்திலே நல்லாசிகள் பெறலாம் என்று ஆவலோடு ஓடி வரும் பொழுது கந்த பெருமானுக்கென்றே மிகச்சிறப்பான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. நாரத மகாமுனிவரே, முருகா, ஏதேனும் பிழை செய்தேனா அல்லது தவறு செய்து விட்டேனா? கந்தன் செய்வதில் ஏது பிழையும் இல்லை. ஏது பிழை செய்தாலும் அதை குறையிருந்து மன்னிப்பவனே முருக கடவுள். முருக பெருமாண்ட குறை இருக்குமா? குறை இல்லாத மனிதன் உலகத்தில் உண்டா? அன்னைக்கு ஒரு சமயம், அதாவது எங்க தாத்தா உங்க அப்பாவை குட்டி சிறையில் இட்டு ஆமாமா சிறையில் வச்சு விட்டேன். அன்னைக்கு அதுக்காக ஒரு கனியை கொண்டு வந்து என்னை கோவணத்தோடு நிப்பாட்டிட்டீங்க. சரி, இப்ப கனி அன்னைக்காக கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு பார்த்து வந்தோடனே கொஞ்சம் பயமா. கொண்டு வந்த கனினாலே கிடைத்தது பழனின்ற ஒரு படை வீடு. சரிங்க. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியது கொடுப்பார் குமார் கடவுள். பேர் வாங்கி கொடுத்தேன். சரி, இன்னைக்கு கண்டு வந்திருக்கேன்னா இந்த கனியை உங்களை தவிர இந்த உலகத்துல யாராலையும் நெருங்க கூட முடியாது, பஸ்மம் ஆயிருவாங்க. அப்படிங்களா? அத்தனை சிறப்பான கனி. எனக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்பலாம். உங்களை தவிர யாராலையும் நெருங்க முடியாது. நம்புங்க, என்னை நம்பி உங்களுக்கு ஒரு காரியத்தை இறங்குங்க. உங்களை கொண்டு எங்கே நிப்பாடுற மட்டும் பாருங்க. எனக்கு பயமா இருக்கே முருகா. சிறப்பான ஸ்தலத்தில் இல்லைங்க, ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களை இங்க போய் நிப்பாட்டே பாருங்க. அது உயர்ந்த இடத்துல ஆமா மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சின்ன பிள்ளை, அதனால வாலிப பையனா இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பு ஏற்படுவது கடையின் மகத்துவத்தை கூறி கேளுங்க முருகா. மங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. மாங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான். ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் கனிந்தே அத்தனிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வே முருகா முருகா. மா வாழி பலா எனும் முக்கணியை காட்டிலும் சிறப்பான கனிமுருகை கனி. மாங்கனுக்கு தென்கதலி பங்கனிக்கு மேல் நிற்கும் பூங்கனை கண்டு மனம் பூரித்தேன். அக்கனை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. அப்ப அது கொய்யா கனி முருகா. கொய்யா கனி அப்படி பார்த்தா இந்த கனியை மாதுளங்கனியோட நம்ம சொல்லலாம். காரண பெயர் 1000 இருந்தாலும் தாங்கள் மட்டும் இல்லை, இதுவரை யாருமே கொய்யாது இந்த கனி. இப்ப காரண பெயர் சொன்னா கொய்யா கனின்னு சொல்லலாம் அந்த பிள்ளை. ஆமா, அதனால அத்தனை சிறப்பான ஒரு கனி. அந்த நீங்க கனியை பற்றி சொன்னோன்னே கனி எப்படி சந்தேகங்களை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க, கேளுங்கள், என்ன அறிகின்ற வரை கூறுகின்றேன். அதனால சாக்கியம் என்ன முனியே